ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு. அப்புறம் நல்லா இருந்தது சார். பன் பட்டர் ஜாம். எஸ் சார். அது ஒரு பேரே வந்து ஒரு சாதாரணமாக வச்சுருந்தார். இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் சார். பாஸ்ட்டுங்கிறது இறந்த காலம், அது இறந்து போச்சு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃப்யூச்சருங்கிறது ஒரு ட்ரீம், இனிமேல் வருமா, எப்படி வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் இன்றைக்குள்ளே அதை வாழ்ந்துருங்கன்னாரு. ஃப்ரம் பேரண்ட் ஆஸ்பெக்டில் வந்து படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அந்த செல்வா அண்ணன் அந்த கேரக்டர் மூலமாக நல்லா சொல்லியிருக்கார் சார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து அந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன காமெடி நல்லா போயிட்டு இருக்குது. பாசிவான ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்த ஒரு பாசிவாக சொல்லி எஸ் சார் இல்லை, இப்போ இருக்கிற சொசைட்டிக்காக மட்டுமே அவர் சொன்ன மாதிரி இருக்குது சார். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை பற்றி பெருசாக யோசிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருக்காரு சார். ரிவ்யூ மூவின்னு அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் ஆல்ரெடி படம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன ரீசன்னா அப்படி சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா அவர் ஒன்றும் எக்ஸலண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, அது ஒரு ரீசனாக புரிஞ்சிட்ருக்கு, அதான் அவர் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தோட இன்னும் அதிகம் படம் தான் நடிப்பார் நான் யோசிக்கிறேன்னா, ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்கிறேன். நிறையா இருக்குது, கனெக்ட் ஆகுது, அது இல்லாமல் புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தூரம் தான் பார்த்தேன், அதுக்குள்ளேயே நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு, அதனால் அப்படி சொல்கிறேன். அதுக்கு எமோஷனலாக இருக்குது, அது ஒரு ரீசன் நல்லா புரிஞ்சிக்கலாம். அது புரியிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது, அதான் ஒன்று. அதுக்கு படம் நல்லா இருக்குது, சூப்பராக படம் எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்துக்கும் பேருக்குன்னா ஏதோ ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனால, மற்றபடி படம் ஓகே, நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யார் பண்ணால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான், நீங்கள் பார்க்குற பொறுத்தாக இருக்குது. யார் பண்ணு, யார் பற்று, யார் ஜாமுன்னு, அது கரெக்டாக டைரக்டர் தடவி இருக்கிறாங்கிறது தான் கேள்வி. இப்போ நீங்கள் அப்படி கேட்காது, இப்படி கேளுங்க. கரெக்டாக பன் பண்ணுற ஜாமு தடவி இருக்காரான்னு தான் கேட்கணும். அப்படி தான் இருக்குது. தடவுறதுன்னு அப்படி கிடையாதுங்க. பன் சாப்பிட்றோன்னா அதில் பட்டர் ஜாமெல்லாம் கரெக்டாக தடவுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் டைரக்டர் செய்கிற வேண்டிய வேலை. இதில் யார் பண்ணு, யார் பட்டுறாங்கன்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கணும், ஓகேவா? ஆனால் கரெக்டாக தடவி இருக்காங்க, நல்லா இருக்கு படம். ஓகே, படம் சூப்பராக இருக்குதுண்ணா. நம்ம 4 பேர் நடிப்பும் நல்லா இருக்குது, அருமையாகுது, எல்லாம் சூப்பர். ஆமாம், அதான் மொத்தம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அருமையாக இது படம். இல்லை காமெடியாக தான், சூப்பராக நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டைட்டில் அவங்க பண்ணு சாப்பிட்றாங்க, அது டைட்டிலும் அதுவும் அந்தளவுக்கு இது இல்லை. படம் நல்லா தான் இருக்குது, கனெக்ட் ஆகும். ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. அவர் நல்லா பண்ணியிருந்தார். டெபியூட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டெபியூட் ஃபஸ்ட் படம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நல்லா தான் பண்ணியிருந்தார். ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, லவ் தான், கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் ரிலேட் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் கிரிஞ்சாகவும் இருந்துச்சு. அது ஏன்னா அது அந்த ஸ்டோரிக்கு அது தேவையில்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக இது பண்ணுவாங்க, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்போ பண்படுறது சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. இந்த பார்க்கலாம் படம், அவ்வளோதான், ஒரு தடவை பார்க்கலாம். லேகலாம் இல்லை, எங்கேயுமே லேக் இல்லை. ஆனால் கொஞ்சம் கிரிஞ்ச சீன்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் லேக் எங்கேயுமே இல்லை, லேகலாம் ஒன்றும் இல்லை. அவசியம் பார்க்க வேண்டிய படங்க. இப்போ உள்ள அந்த 2K கிட்ஸ் வந்து லவ்வுக்கும் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. இதெல்லாம் கடந்து போயிட்டு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுன்றது தான் இந்த படத்தோட மையக்கரு. நல்லா பண்ணியிருக்காரு ராஜு சார். வந்து இது ஒரு படம் மாதிரியே பண்ணலை, நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன், ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து நிஜமாகவே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு தரமான ஒரு புது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் சினிமா கிடச்சிருங்க. அடுத்தடுத்த ஒரு பெரிய லெவல் போவார். இந்த ஆடி வெள்ளிக்கு அவரோட படம் வந்தது வந்து உண்மையிலேயே அவருக்கு அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான். நல்லா வந்திருக்கு, நல்ல படம் அது. ஆக்சுவலி ஃபேமிலி லவ் நல்லா இருக்குது சார், ஃபன்னியாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் சீரியஸாக கிடக்கிட்டு இந்த லவ்வுக்காக அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு பேட்டர்னை பழக்கப்படுத்திட்டோம். ஒரு 50 வருஷமாக பழக்கப்படுத்திட்டோம். லவ்வுக்காக உயிரை விடுறது, ஃப்ரெண்ட்ஸுங்க ஊரை விட்டு ஓடி போய் காப்பாற்றுறதுன்னு அப்படியே பழக்கப்படுத்திட்டோம். லவ் இருக்க வேண்டியது, அது வந்து கடந்து போகிற விஷயம் அப்படின்றத வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து பாராட்டணும். பல குடும்பங்களில் இதனால் பிரச்சனை வருது, லவ்வுக்காக அஃபேர் வருது, அது இதுன்னு வருது.
இதெல்லாம் தேவையில்லை. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலான்றதை மட்டும் நீங்கள் பாருங்கன்றது தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. கொடுத்துருக்கேன். அதாவது வெவ்வேறு ஊரில் இப்போ இருக்கிற அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் எப்படி ஒரு இடத்துல சேருதோ, நம்ம இங்கே பிறந்தோம் இங்கே வந்தோம் அதனால் பக்கத்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது அப்படி இல்லாமல் வாழ்க்கையை நோக்கி எது அமைதோ அதை வச்சு சந்தோஷமாக தான் கதை. உண்மையிலே நல்லா இருக்குது. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.